ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? இப்போ ரீசெண்டாக நியூஸ் கவரேஜை பார்த்தீங்கனாலே அதில் வந்து ட்ரம்ப் டேரிஃப் ரிப்பீட் இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அது கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதை வந்து ஃபுல்லாக கவரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் February 25 பிரசிடென்ட் ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை பிரசிடென்ட் ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணாதவங்களா இருக்கட்டும், 2 பார்ட்டிக்காரங்களுமே இது கரெக்டு, இது நல்லது அப்படின்னு ஒத்துக்க வைக்கிற மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை வந்து அவர் சைன் பண்ணார். ஆனால் அதை பற்றி எந்த ஒரு நியூஸ் மீடியாக்களை அவ்வளோவா கவரேஜ் என்னால் பார்க்க முடியல. ஒரு அங்கங்கே ஒரு 4-5 நியூஸ் ஆர்டிகல் தான் இருக்கே தவிர ஒரு எக்ஸ்டென்சிவ் நியூஸ் கவரேஜ் அதில் வந்து இல்லை. இந்த விஷயத்தை பற்றி அவ்வளோவா யாருமே பேசல. ஆனால் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். சரி, அப்படி என்னதான் அவர் வந்து சைன் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் டிரான்ஸ்பரன்சி ரிக்வயர்மெண்ட் இன் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை அவர் சைன் பண்ணுறாரு. சரி, ப்ரைஸ் டிரான்ஸ்பரன்சின்னு என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா, அமெரிக்காவில் வாழ்கிற யாரோனா போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி வந்து பேசும்போது மட்டும் அவங்க வாழ்நாளில் ஒரு வாட்டியாவது அடைச்சி இதெல்லாம் ஒரு ஊரா அப்படின்னு ஒரு வாட்டியாவது நினச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அமெரிக்காவோட மெடிக்கல் சிஸ்டம் இருக்குது. இந்த ப்ரைஸ் டிரான்ஸ்பரன்சி ஒரு பெரிய முக்கியமான ஒரு ரீசன். இது என்னதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸுக்காக நம்ம ஊரில் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை பேஸாக வச்சுக்கிட்டு அதை வந்து ஈஸியாக புரியறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் போய்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் எனக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணணும், எவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லுவாங்க, ஒரு 30,000 to 35,000 ஆகும்பா. அதாவது என்ன சர்ஜரி நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு தோராயமாக ஒரு எஸ்டிமேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்செலாம் வந்து இருக்கும். அவங்க ஒரு குத்தி மதிப்பாக வந்து என்னென்ன சர்ஜரி பொறுத்து, அதோட காம்ப்ளெக்சிட்டி பொறுத்து 30,000, 40,000, 50,000, 60,000 அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து இந்தியாவில் இப்போதைக்கு இருக்கிற ஒரு நிலவரம். ஆனால் இது நீங்கள் அப்படியே அமெரிக்காவுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்சனலாகவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியில் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. அப்போ வந்து என்ன ஒரு டைலமா இருந்துச்சுன்னா, அப்போ கோவிட் டைம். இங்கே அமெரிக்காவில் வந்து அந்த சர்ஜரி பண்ணலாமா இல்லை இந்தியாவில் போய் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி டைலமா. அது பெரிய வந்து லைஃப் த்ரெட்னிங் சர்ஜரிலாம் இல்லை, ஒரு நார்மலான இருக்க ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான் வச்சுக்கோங்களேன். சரி, இது எவ்வளோ தான் காஸ்ட் ஆகுதுன்னு கேட்போம் அப்படின்ட்டு, ஏன் சார் இதுக்கு எவ்வளோ ஆகும் கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். எப்படியும் ஒரு 40 மெயில் போட்டிருப்பேன். அண்ட் ஒரு 10-15 பேர்கிட்ட பேசியிருப்பேன். ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட் கிட்ட அவங்க வந்து உள்ளே வந்து நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் பேசணும்னு சொல்கிறாங்க, அங்கே இருந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பேசணும்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இன்சூரன்ஸ் ஹேண்ட்ஸ், இப்படியே மாறி கடைசியாக வந்து ரொம்ப பேரை தாண்டி ஒருத்தங்கிட்ட போனேன். அவங்க தான் வந்து நான் தான் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதே கரெக்டான ஆள் அப்படின்றாங்க. அப்பாடா தேடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. சரிங்க, இது எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டால் அவங்க சிம்பிளாக ஒரு பதில் சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆகும்னு என்னால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல முடியாது. இல்லைங்க, ப்ரைஸை வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியாது, எங்களுக்கும் எங்கள் இன்சூரன்ஸுக்கு இருக்க ஒரு அக்ரிமெண்ட், நாங்கள் வந்து ப்ரைஸை அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியே அவங்க அந்த லைன்லேயே சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதான் இப்போதைக்கு அமெரிக்காவில் இருக்கிற நிலைமை. அண்ட் முக்கால்வாசி ஒரு சில ஹாஸ்பிட்டலை தவிர முக்கால்வாசி நீங்கள் போயிட்டு ஒரு ப்ரொசீஜருக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்துக்கு வேணால் சொல்லலாம், எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மட்டும் இவ்வளோ ஆகும்னு சொல்லலாம். தவிர நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு சர்ஜரி பண்ணும்போது உங்கள் நிறைய ப்ரொசீஜர் பண்ணுவீங்க, அந்த ஃபுல் ப்ரொசீஜருக்கு எவ்வளோ ஆகும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கிளியர் கட் பதில் வராது. ஏன்னா அது அவங்களுக்கும் தெரியாது, தெரிஞ்சாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. இதுதான் வந்து நிலவரம். ஏன் ப்ரோ அதான் இன்சூரன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு நமக்கு தெரியணும், அவங்க தான் பார்த்துப்பாங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நினைக்க தோணும். ஆக்சுவலாக அமெரிக்காவில் இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு குடும்ப பேங்க்ரப்சி ஆகிறதுக்கு, அதாவது நடுத்தெருவுக்கு வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு மெயினான காரணம் இந்த மெடிக்கல் டெப்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500,000 ஃபேமிலிஸ் வந்து பேங்க்ரப்ட் ஆகிறாங்க அப்படின்ட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சர்ஜரி பண்ணிவிடுவாங்க. அந்த பண்ணதுக்கப்புறம் இன்சூரன்ஸில் வந்து கொஞ்சம் தான் கவர் பண்ணுவான். ஏன்னா அதுலேயும் நிறைய கிளாஸ் இருக்குது. உங்களுக்கு டிடக்டபிள் இருக்கணும், நீங்கள் வந்து குவாலிட்டி ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும், எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுறீங்க இருக்கணும், இதெல்லாம் வச்சு அந்த நீங்கள் எவ்வளோ கவரேஜ் எடுத்திருக்கீங்க இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ்காரன் வந்து ஒரு சில ப்ரொசீஜரை கவர் பண்ணுவான், ஒரு சில ப்ரொசீஜரை கவர் பண்ண மாட்டான், ஒரு சில ப்ரொசீஜரில் பாய் தான் கவர் பண்ணுவான். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வரும். ஏன்னா பில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் வந்து இதெல்லாம் என்ன ப்ரொசீஜர்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து $40,000 $50,000 உங்களுக்கு வந்து மெடிக்கல் பில்லை வந்து நீங்கள் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இது வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய அடியாக வந்து விழுந்துடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இதை முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து சர்ஜரியே பண்ணியிருக்க மாட்டேன். இது எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, சில நேரத்தில் அந்த சர்ஜரி வந்து பண்ணுறதை தவிர்த்துருவாங்க. இல்லை வேண்டாம்ப்பா, எங்களோட பசங்களுக்கு நான் வந்து இந்த கடனை வந்து கொடுக்க விரும்பலை அப்படின்ட்டு அவங்க பரவாயில்ல நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் அப்படின்னு they will simply choose to die.
அந்த மாதிரி நிலைமைலாம் கூட இங்கே வந்து நடந்திருக்கு. அதனாலே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு எல்லாருமே இந்த எஸ்டிமேட் என்ன நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனால் இங்கே வந்து பதில் வராது. இப்படி தான் இந்த நிலைமை இருந்துச்சு. அண்ட் இதை நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வரவங்க நிறைய பேர் பெரிய சர்ஜரி பண்ணணுன்னாலே அவங்க ஒன்று சிம்பிளாக இந்தியா கிளம்பி போய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துருவாங்க. அப்படி இல்லையா, வேறு வழியே இல்லை, பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஐயோ இதுக்கப்புறம் மெடிக்கல் பில் எவ்வளோ வரப்போகுதோ அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வந்து ஒரு பயத்தோடயே இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போதைக்கு இருக்குது. இதை வந்து ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேஷனும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே அவங்க வந்து நிறைய பாலிசிஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பிரசிடென்ட் ட்ரம்ப் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் மெயினாக 3 விஷயங்கள் மென்ஷன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் இன்சூரர்ஸ் மஸ்ட் ஷோ ரியல் ப்ரைஸ் நாட் எஸ்டிமேட். சுருக்கமாக சொல்ல போனோன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு எஸ்டிமேட் அப்படின்னு ஒன்று கொடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து ரியல் ப்ரைஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து போட்டிருக்கு. அண்ட் ரெண்டாவது விஷயம், இந்த ப்ரைஸிங் எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்டில் இருக்கணும். விச் மீன்ஸ் தட் நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணும்னா என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணணும், இந்த இப்போது நீங்கள் வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணுறதா இருந்தால் அது என்ன, நீங்கள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் தங்கணும்னா அதுக்கு பெட் சார்ஜ் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஐட்டமைஸ்டு லிஸ்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதில் வந்து மென்ஷன் இருக்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து 2 ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஓகே நார்மலான ஹாஸ்பிட்டல், இன்னொரு ஹாஸ்பிட்டல் நல்லா ப்ரீமியமான ஹாஸ்பிட்டல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2 ஹாஸ்பிட்டலையும் நீங்கள் ப்ரைஸிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சில நேரத்தில் என்ன பண்ண சான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குழப்புற மாதிரியே அந்த ப்ரைஸிங் இருக்கும். நம்ம வந்து தெளிவாக இருக்காது, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கா இல்லை இந்த ஹாஸ்பிட்டலில் கரெக்டாக இருக்கானே தெரியாது. அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் குழப்ப மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டைஸ் மெத்தடில் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ தட் இல்லை நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு எவ்வளோ ஆகுன்னு கேட்குறீங்க, இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் பண்ணி எவ்வளோ ஆகுன்னு கேட்குறீங்கன்னா, அது ரெண்டுமே ஒரே ஸ்டாண்டர்டில் இருந்துச்சுன்னா உங்களால் பார்த்து கம்பேர் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் உங்களால் எடுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக இந்த எல்லா ப்ரொசீஜரும் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2வது பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 3வது பாயிண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணுறது. ஏன்னா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. நீங்கள் திருப்பி போய் கேட்டிங்கன்னா கூட ஆக்சுவலாக அந்தளவுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் வராது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஹாஸ்பிட்டல் பண்ணால் அவங்கள வந்து இது கரெக்டாக அவங்க வந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணுற அந்த ஒரு மெக்கானிசம் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி அந்த ஏஜென்சி, அந்த ரெஸ்பெக்டிவ் ஏஜென்சிஸ் எல்லாமே 90 நாளைக்குள்ளே, அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ண 90 நாளைக்குள்ளே பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட் தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் மென்ஷன் ஆயிருக்கு. இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து பிரசிடென்ட்டாக இருந்தார் இல்லையா, அப்போவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை வந்து சைன் பண்ணார். பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நான் சைன் பண்ண அந்த ஆர்டர், ஆனால் அந்த ஆர்டர் வந்து ஒழுங்காக என்ஃபோர்ஸ் பண்ணாமல் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அப்படியே விட்டுட்டாங்க. இதை வந்து மாற்றணும் அப்படின்றனால இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இப்போ வந்து இதை புதுசாக சைன் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வரும்போது முதல் எதிரி யார் வந்து நின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் குரூப்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு நின்னாங்க. அதுலேயும் குறிப்பாக அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் அசோசியேஷன் அண்ட் சில அதர் ஹாஸ்பிட்டல் குரூப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுலாம் கஷ்டம், இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்க கோர்ட்டில் போய் கேஸே போட்டாங்க. அந்த கோர்ட் ஆர்டர் அப்போ அவங்க ஆர்கியூ பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எங்களுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களுக்கும் நடந்த அந்த ரேட் பேச்சுவார்த்தையெல்லாம் நாங்கள் வந்து ரிவீல் பண்ண முடியாது, இது வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ரைட்ஸுக்கு வந்து அகேன்ஸ்ட் ஆனது அப்படிங்கிற மாதிரி அவங்க வாதாடுறாங்க. அந்த ஜட்ஜ் வந்து ஏயா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ரைட் வந்து என்ன இன்ஃப்ரிஞ்ச் ஆகுது, இதை விட இது வந்து பெருசு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கிளைமை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து அப்போதுலேருந்து அமலில் இருக்குது. பட் இருந்தாலும் சரியாக என்ஃபோர்ஸ் ஆகலை, நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக திருப்பியும் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சைன் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து மாறுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா குவெஸ்டின் தான். ஏன்னா இந்த நியூஸே வெளியே அவ்வளோவா வரல. நான் வந்து ரிசர்ச் பண்ணும்போதே இந்த நியூஸ் ஏன் வெளியே வரல அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் பண்ணும்போது கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணும்போது அவர் 3 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணார். இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் பில், அதுக்கப்புறம் இதர 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணார். சைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பத்திரிக்கையாளர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் வந்து நாங்கள் ட்ரம்ப் கோல்டு கார்டு அப்படின்ற ஒரு கார்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் உலகமே அந்த லாஸ்ட்டாக அந்த அஃபிஷியலாக என்ன சைன் பண்ண வந்தாங்களோ அந்த சைன் பண்ணுற அந்த 3 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை பற்றி அவ்வளோவா பேசாமல் கடைசியில் சும்மா பேச்சு வாக்கில் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ட்ரம்ப் கோல்டு கார்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்தை தான் உலகமே பேசிச்சு. இந்த மெயினான விஷயத்தை வந்து யாரும் பேசலை. அதனால் இது ஒரு நியூஸாகவே போகலை. நிறைய மக்களுக்கு இதுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால்
இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி யாராவது எஸ்டிமேட் கேட்கணும் இல்லை ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மெயில் அனுப்பும்போது இந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை வச்சு இந்த மாதிரி எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஹானர் பண்ணி தான் ஆகணும். நார்மலாக எதுவுமே இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக கேட்குறத விட அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. நான் மேலே சொன்னது எல்லாமே என்னோட பர்சனலான ஒப்பீனியன் தான். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.